வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம் மே மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் 12ஆம் திருநாள் என்று. இன்றைய நட்சத்திரம் கேட்டை காலை 11 மணி 3 நிமிடம் வரை, அதன்பின் மூலம். திதி தேய்பிறை த்விதியை இரவு 7 மணி 27 நிமிடம் வரை, அதன்பின் திருதியை. யோகம் சித்த யோகம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்று காலை 11 மணி 3 நிமிடம் வரை சந்திராஷ்டமம், அதன்பின் ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு காலை 11 மணி அளவில் சந்திராஷ்டமம் ஆரம்பம். நாளைய விசேஷம். நாளைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. நாளைய விசேஷம் சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு. கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய், ராகு. இன்று காலை 11 மணி 4 நிமிடம் அளவில் சந்திர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். நம்மிடம் ஜாதகம் பார்க்குறதுக்கு நேரில் வரலாம். ஆனால் இப்போது ஆஃப்டர் கோவிட், இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறமா எல்லாருமே ஆன்லைனில் பரிச்சயம் ஆகிட்டாங்க. பல பேர் இப்போ விரும்புகிறது ஆன்லைனில் விஷயம் பார்க்கத்தான். ஏன்னா டைம் சேவ் ஆகுது, ட்ராவலிங் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மிச்சமாகுது. இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. 1-to-1 பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ப்ரைவசி இருக்குது அப்படிங்கிறத ஆன்லைனில் விரும்புகிறாங்க எல்லோரும். அதனால் ஆன்லைன் சர்வீஸ் நம்மகிட்ட உண்டு. உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரியான நேரங்களில் நம்ம பேசலாம். அதற்கு நீங்கள் என்னோட நம்பர், இங்கே திரையில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதற்கான கட்டணத்தை இப்போ இருக்கக்கூடிய யூபிஐ முறையில் பணத்தையும் நீங்கள் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்கள்கிட்ட பேசலாம். திருமண பொருத்தமும் ஆன்லைனில் பார்க்குறோம். அதே மாதிரி வீட்டில் நடக்கக்கூடிய சுப விஷயங்களுக்கு நாள், நேரம் இதெல்லாம் குறித்து கொடுக்குறோம். திருமண முகூர்த்தத்துக்கு லக்னம் குறித்து கொடுக்குறோம். அதே மாதிரி சிசேரியனுக்கும் இப்போ லக்னம் கொடுக்குறாங்க, அது குழந்தை பிறக்கக்கூடிய நேரம், அதுவும் கொடுக்குறோம். இது எல்லாமே நம்மளுடைய சர்வீஸில் ஒன்று. தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிரமாதமான நாள் இன்னைக்கு. அற்புதமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம். உங்களுடைய பேச்சு அதற்கான இடம். உங்களுடைய புகழ் வெளியே தெரிய போகிற நேரம். உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் மரியாதை கொடுக்க போகிற நேரம். ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்ந்துருக்கு. அதில் 3 சுபகிரகங்கள், சுக்கிரன், புதன், குரு, கூடவே 5 கூடிய கிரகமான சூரியன். இது எல்லாமே 2ஆம் இடத்துல சேரும்போது அது ஒரு நல்ல விஷயத்தை செய்யும். இதுதான் பணத்துக்குரிய இடமும். அப்போ இன்றைக்கி பணம் நிறையா வரப்போகுது அப்படிங்கிறத காட்டுது. இதுதான் குடும்பஸ்தானம். அதனால் குடும்பம் ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் இருக்குங்கிறத காட்டுது. மிகப்பெரிய புகழுக்கு சொந்தக்காரராக நீங்கள் மாற போகிறீங்க. நல்ல நாள் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனோடு 3 கிரகங்கள் சேர்க்கை உங்கள் ராசிக்குள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன். இன்றைக்கி புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க. அது நல்ல நட்புறவாக, ஒரு வியாபார நிமித்தமாக, உத்தியோகம் நிமித்தமாக சில சம்பவங்கள் அரங்கேறும். நல்ல நாள் இது. எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் ஈடேறக்கூடிய நல்ல நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி புதன் இது காலம் வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வந்துட்டார். அங்கே 3 கிரகங்கள் விரயஸ்தானத்தில். இந்த மாதிரி 4 கிரகங்கள் 12ஆம் இடத்துல இருக்கும்போது செலவு தான். இப்போ கொஞ்சம் நாளைக்கு உங்களால் செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த கிரகநிலை தான் கொஞ்சம் நாளைக்கு இருக்க போகுது. அதனால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். அதனால் முடியாது, செலவுகள் ஜாஸ்தியாக தான் வரும். பார்த்து
யோசித்து செலவு செய்ய வேண்டிய நாள் இன்று. கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான நாள். உங்கள் ராசி அதிபதி நீச்சமாக இருந்தாலும் இன்று ஒரு 11 மணி அளவில் அவர் தனுசு ராசிக்குள் சென்று விடுவார். 11ஆம் இடத்தில் 4 கிரகங்கள், அதில் ஒரு கிரகம் 11ஆம் இடத்தில் இருந்தாலே நன்மை செய்யும். 4 கிரகங்கள், அதில் கூடவே சூரியனும் இருக்குது. சூரியன் 2 கூடிய கிரகம். அதனால் பணவரவு ரொம்ப அதிகமாக இருக்கும். பண வரவுக்கான நேரம் இது. அதிக அளவில் நீங்கள் தன லாபத்தை பார்க்கக்கூடிய நேரம். இந்த நாள் யோகமான நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் பிரமாதமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம், தொழிலுக்கான நேரம். புதிய தொழில் தொடங்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். ஏற்கனவே செய்துட்டு இருக்கிற தொழிலில் அதிகமான லாபங்கள் கிடைக்கும். தொழிலில் விரிவாக்கம் பண்ணலாம். கிளைகள் நிறையா பிரான்ச்சஸ் உண்டாகும். இப்போ உங்ககிட்ட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து ஒருத்தர் உங்களுடைய தொழில் பேரை வைத்து நடத்திட்டு அதுக்கு ஒரு ராயல்ட்டி கொடுக்குறேன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போகிற ஒரு நல்ல நாள், நல்ல நேரம். இன்றைக்கி அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். இது ஒரு யோகமான நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான நாள். இன்றைக்கி 11 மணிக்கு மேலே இன்னும் அதிகமான நற்பலன்கள்லாம் நடக்க போகுது. சந்திர பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் செல்ல போகிறார். இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை தான் காட்டுது. சந்திரன் லாபாதிபதி, அவர் இப்போ 3ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் அங்கே 4 கிரகங்களின் பார்வையை சந்திர பகவான் பெறுகிறார். அதனால் இது மிக மிக யோகமான நாள். செல்வ வளமாக நீங்கள் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த கிரக அமைப்பெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கு. அதனால் அதற்கான முயற்சியை எடுத்திங்கன்னா வெற்றி அடையலாம். இன்றைய நாள் நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்று காலை 11 மணி அளவில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடம் செல்ல போகிறார். நல்ல செய்தி ஒன்று உங்கள் காதுக்கு சேரும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி. சிலருக்கு பயணங்கள் ஏற்படும். பயணத்தாலும் நன்மை ஏற்படும். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் 4 கிரகங்கள், ராசியை பாக்யாதிபதி கடக்கக்கூடிய இந்த நேரம் 11 மணி அளவில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் செல்கிறார். இது ஒரு யோகம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விசேஷ நற்பலனுக்குரிய நாள். ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பது மிகச்சிறப்பு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ நடக்கும். இன்றைக்கி நாள் பண வரவுக்குரிய நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதி நீச்சமாக இருக்கும்போது தான் சில நற்பலன்கள்லாம் நடக்கும். இன்றைக்கி 11 மணி அளவில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வரார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வயிறு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தலாம். அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை ஏற்படலாம். நல்ல உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேணும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தினம் இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 7 கிரகம், அவர் 11ஆம் இடத்தில் இருக்கார். இன்றைக்கி 11 மணி அளவில் 12ஆம் இடம் வருகிறார். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம். 7ஆம் இடம் என்பது நம்மளுடைய கலத்திர பாவம். அப்போது நீங்கள் கல்யாணமானவர்களாக இருந்தால், திருமணமான நபர்களாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு ஏதோ நீங்கள் gift வாங்கி கொடுப்பீங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு ஏதோ பொருட்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அல்லது சூழ்நிலை, அல்லது ஒரு அன்பு காரணமாக சில பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, அதற்காக ஒரு செலவு செய்வது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் 4 கிரகங்கள், அதுலேயும் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில், குரு 4ஆம் இடத்தில், இதெல்லாம் இருக்கிற இந்த வேளையில் சந்திர பகவானும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் வரார். அதனால் சுகபோகமான வாழ்க்கை அமையும். இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். சுற்றுலா சென்று வரக்கூடிய சூழ்நிலை பலவருக்கு ஏற்படும். உங்களுடைய தாயின் ஆரோக்கியம் சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் யோகமான நாள். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல நாள். தொழில் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல சிறப்பான தொழில் விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய நேரம். புதிய ஒரு திங்கிங்லாம் ஏற்படும். இந்த தொழிலில் இந்த மாதிரி ஏதாவது மாற்றம் செய்தால் முன்னுக்கு வரலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியாஸ் வரும். இந்த மாதிரி நேரத்தில் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். உங்களுக்கு இப்போ ஜெயம் உண்டாகக்கூடிய நேரம். எல்லாத்துலேயுமே வெற்றி. சில விஷயங்கள் ஃபெயிலியர்ஸ் ஆகும். சில நேரங்களில் சில காரியம் செய்தால் ஒரு முறைக்கு 2 முறை முயற்சி செய்யணும். ஆனால் இப்போ ஒரு முறை நீங்கள் முயற்சி செய்தாலே
வெற்றி கிடைக்கும். அதற்கான நாள் இந்த நாள் விசேஷ நற்பலனுக்குரிய நாள்.